கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்மஸ் நல்ல இந்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நல்ல முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இயேசுவோடைய பிறப்பை குறித்து அநேகருக்கு வெளிப்படுத்தி நம்முடைய குடும்பங்களிலே வீடுகளிலே குடில்களை வைத்து நல்ல முறையிலே ஆண்டுடைய பிறப்பை குறித்து அநேகருக்கு வெளிப்படுத்தி நாம் சந்தோஷத்தோடு இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற செய்தியோட தலைப்பு என்னவென்றால், இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். இந்த பூமி அனைத்திற்கும் உலகத்திற்கும் ஒரு இரட்சகராய் இருக்கிற ஒரு நல்ல ஒரு தேவன். பாருங்கள், இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட பட்டணங்களுக்கும், ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கும், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கும் இரட்சகர் அல்ல, அவர் உலக இரட்சகராய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை நீக்கி, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள, சாபத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள, நமக்கு வாழ்வை கொடுக்க இந்த பூமியிலே இயேசு மனிதனாக வெளிப்பட்டார். இந்த நாளிலும் இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். நீங்கள் வாசிக்கும்போது லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும்போது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், வார்த்தைகளை உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். இந்த நாளிலும் இந்த பிறப்பு நாளை குறித்து நாம் சந்தோஷத்தோடு ஒவ்வொரு காரியத்திலும் அநேக நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடும்பங்களிலே அநேக சொந்த பந்தங்களுக்கு சொல்லி நம்முடைய குடும்பத்துக்கு அழைத்து இந்த பண்டிகை நல்ல முறையில் சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பு என்றாலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. பாருங்கள், டிசம்பர் மாதம் வந்தவுடனே அநேக புது புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அநேக நேரங்களில் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களுக்கு ஏற்றபடி முயற்சி எடுத்து அந்த காரியங்களெல்லாம் நமக்கு கைக்கூடி வர பண்ணி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே நாம் ஆசீர்வாதங்களோடு நல்ல மனமகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு இசைந்து, தன்னுடைய பிள்ளைகள் வெளியில் இருந்தாலும் அவர்களை நம்முடைய குடும்பத்துக்கு அழைத்து சந்தோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பெரியவர். நம்முடைய வீடுகளிலே குடில்களை வைத்து, சபையிலே குடில்களை வைத்து இன்றைக்கு ஆண்டோடைய பிறப்பை குறித்து நாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே பாருங்கள், ஒருவருக்கு பிறந்த நாள் வரும்போது நம்முடைய குடும்பங்களுக்கு சொல்லுகிறோம், அறிந்தவர்களுக்கு சொல்லுகிறோம், அக்கம் பக்கத்தினருக்கு சொல்லுகிறோம். நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக அந்த பிறந்த நாளை ஒட்டி கேக்கு வெட்டி கொண்டாடுகிறோம். அநேக நேரங்களில் பிறந்த நாளை அந்த நபரை கொண்டு நல்ல சந்தோஷத்தோடு அந்த நிகழ்ச்சியை கொண்டாடி நாம் குடும்பங்களுக்குள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இந்த நாளை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பார்க்கும்போது உலகமே சந்தோஷத்தோடு இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதான் உலக இரட்சகர். உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன், இந்த பூமி அனைத்தும் ரட்சிக்க வந்த தேவன். இந்த பூமி சாபத்திலும் பாவத்திலும் நிறைந்து காணப்படும் போது நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், இந்த பூமியை ரட்சிக்க, ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு அவர்களுக்கு வாழ்வை கொடுக்க, எல்லா நோய்களை மாற்றி அவர்கள் சுகமாய் ஆரோக்கியமாய் இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். அநேக நேரங்களில் பார்க்கும்போது இந்த பூமியிலே பாருங்கள், பாவங்கள் பெருக பெருக தேவ கோபம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. இந்த கொள்ளை நோயின் காலத்தில் அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள். அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதபடி, ஆண்டவர் அறியாதபடி தன் மனமோன போக்கிலே அவர்கள் தனக்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிறப்பை குறித்து பார்க்கும்போது இயேசு நம்மளை ரட்சிக்க வந்தார். நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி நமக்கு வாழ்வை கொடுக்க இந்த பூமியில் இயேசு வெளிப்பட்டார் என்று நாம்
உணர்ந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு ஆண்டவரை ஏற்று ஆண்டோட சித்தத்தை இந்த பூமியில் நாம் செய்வோமானால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இயேசு வாழ வைக்கிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் கைவிடாத ஒரு நேசர். நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் அந்த வயல்வெளியிலே மந்தைகளை பாருங்கள் மேய்த்து தன்னுடைய இரவிலே அந்த மந்தைகளை பாதுகாக்கிற அந்த சூழ்நிலையில் தேவதூதன் தோன்றி அந்த ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, முதலாவது பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு இந்த பூமியிலே பயந்து காணப்படுகிறோம். அநேக நோயினால், அநேக நேரங்களில் பாவத்தினால் நாம் இன்றைக்கு மூழ்கி இருக்கும்போது எழும்ப முடியாத சூழ்நிலையில் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்குமோ, என்னுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படியெல்லாம் மாறுமோ, என் குடும்பங்கள் எப்படியெல்லாம் இருக்குமோ என்று அநேக நேரங்களில் ஒரு பயத்தோடும் கலக்கத்தோடும் இந்த பூமியிலே நாம் வாழும்போது பாருங்கள், அநேக நேரங்களில் பயத்தினால் நாம் இன்றைக்கு சோர்ந்து போகிறோம். பயத்தினால் இன்றைக்கு மூழ்கி என்ன செய்வது ஏது செய்வதென்று அந்த பயத்தினால் இன்றைக்கு மூழ்கி பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நம்மளை ரட்சிக்க இயேசு பிறந்திருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி விடுவதற்காக, பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்து வாழ்வை கொடுப்பதற்காக இயேசு பிறந்திருக்கிறார். அடுத்த வரியில் பார்க்கும்போது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறான் அந்த தேவதூதன். பாருங்கள், எல்லா ஜனங்களுக்கும், ஒரு குறிப்பிட்ட ஜனம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மனுஷர்கள் அல்ல, பாருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த தேவதூதன் தன்னுடைய மந்தை மேய்ப்பர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம். இந்த பூமியிலே பார்க்கும்போது சந்தோஷம் இல்லாதபடி அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஜனங்களோட வாழ்க்கையிலும் வித்தியாசமான கஷ்டங்கள், வித்தியாசமான கவலைகள், இன்றைக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகளோடு ஜனங்கள் வாழும்போது பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு இந்த பூமியிலே வந்த ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நம்முடைய குடும்பங்களை ரட்சிப்பதற்காக, நாம் இந்த பூமியில் வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக, நாம் இன்றைக்கு என்னென்ன நிலைகளோடு போய் கொண்டிருக்கிறோம், என்னென்ன கவலைகளோடு இருக்கிறோம் என்று எல்லா நிலைகளையும் இயேசு அறிந்த ஒரு நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும்போது எல்லா காரியத்திலும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான தடையான சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு வாழ்வை கொடுப்பதற்காக இயேசு இன்றைக்கும் வல்லமை உள்ள நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் வாசிக்கும்போது மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு இந்த பூமியிலே பிறக்க காரணம், வெளிப்பட காரணம், தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக. ஆண்டவர் அல்லாமல் வேற யாருமே நம்முடைய குடும்பங்களை, ஜனங்களை ரட்சிக்க முடியாது. இயேசு ஒருவரே நம்மளை ரட்சிக்கிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். நாம் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரால் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்மளை குடும்பங்களில் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். நீடித்த நாட்கள் நம்மளை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய குடும்பங்களை எந்த ஒரு சத்துருக்கள் நம்மளை தொடாத வண்ணம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஒரு தேவன். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் உலகத்திற்கே இரட்சகர், உலகத்திற்கே ரட்சிப்பை கொடுக்க வந்த தேவன், உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும்
ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தம்மண்டை வந்தோரை அவர் தள்ளிவிடாத ஒரு நேசர். எல்லாரையும் இயேசு ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவன். அவரை நாம் ஏற்று இந்த பூமியில் வாழும்போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து நம்மளை குடும்பங்களை இயேசு ஆசீர்வதிக்கிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும்போது பாருங்கள், இந்த உலகமே இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் மடிந்து காணப்படுகிறார்கள். ஒரு சில காரியத்தில் பார்க்கும்போது வேலைகளை இழந்த சூழ்நிலை, எல்லா விதமான காரியத்திலும் பாருங்கள் தடையான ஒரு சூழ்நிலை. எல்லா காரியத்திலும் பார்க்கும்போது ஜனங்கள் என்னென்ன காரியங்களை குறித்து அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிக்கேற்ற வழிகள் தெரியாதபடி ஜனங்கள் இன்றைக்கு தவிக்கும்போது இயேசு நமக்காக இறங்குகிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமான தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அவ்வளோ பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் இதுவரைக்கும் நடக்கவில்லையோ அந்த அதிசயமான காரியங்களை இயேசு செய்கிற தேவன். நாம் எதிர்பார்ப்பதை விட அதிசயமான காரியங்களை இயேசு செய்கிறார். வசனம் சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வசனம் சொல்லுகிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவன். பாருங்கள், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தேவன். முதலாவது இயேசு கானாவூரிலே ஒரு அற்புதங்களை செய்கிறார். பாருங்கள், கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே அழைக்கப்பட்டார்கள். இயேசுவோட தாயாரும் அங்கே இருக்கிறாள். அந்த வேளையிலே அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்டது. இயேசுவோட தாய் அவரை நோக்கி, இங்கே திராட்சரசம் இல்லை என்று சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லுகிறார். உடனே இயேசுவோட தாயார் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுபடி செய்யுங்கள் என்று இயேசுவோட தாய் சொல்லுகிறாள். பாருங்கள், இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு நம்மளுடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய வழிகளை குறித்து என்ன சொல்லுகிறார்? அதுபடி நாம் கேட்கும்போது கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நாம் போய் கொண்டிருக்கிற வழியிலும் நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டே போகிறோம். எல்லா காரியத்திலும் இயேசு அதிசயங்களை காண பண்ணுகிற நல்ல ஒரு தேவன். கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு முதலாவது அற்புதங்களை செய்கிறார். இந்த பூமியிலே பாருங்கள், 33.5 வருஷம் இயேசு வாழ்ந்தார். அதில் 3.5 வருஷம் இயேசு ஊழியம் செய்தார். முதலாவது அற்புதத்தை இயேசு செய்கிறார். அந்த பாருங்கள், அந்த இடத்துல திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசு அந்த இடத்தில் வேலைக்காரரை அழைத்து 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அந்த கற்சாடிகளை எடுத்து நீங்கள் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லும்போது அந்த வேலைக்காரர்கள் உடனே கீழ்ப்படிந்து 6 கற்சாடிகளிலும் தண்ணீரை நிரப்பும்போது இயேசு அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அவ்வளவு சுவையுள்ள ரசமாக இயேசு மாற்றினார். அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டது. அந்த இடத்தில் இருக்கிற அந்த குறைவை இயேசு மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ, என்னென்ன காரியத்தில் நாம் குறைபட்டு இருக்கிறோமோ அந்த குறைகளை இயேசு நிறைவாக்கி கொடுக்கிற தேவன். நாம் ஒன்றை செய்ய வேண்டும். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுபடி நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் அதிசயங்களை கண்டுகொள்வோம். எந்தெந்த காரியத்தில் குறைப்பட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் நாம் குறைப்பட்டு கலங்கி இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் குறைப்பட்டு முயற்சிகள் தெரியாதபடி, வழிகள் தெரியாதபடி காத்திருக்கிறோமோ, கர்த்தர் அந்த காரியத்தில் அற்புதங்களை செய்தவங்களை அதிசயங்களை காண செய்ய போகிறார். காரணம், அவர் ஜீவனுள்ள ஒரு தேவன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், அவர் அதிசயமானவர். இரண்டாவதாக ஆலோசனை கர்த்தா. நம்முடைய குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்.
நம்முடைய வழிகளில் நாம் போகும்போது ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மீது நம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவார். பாருங்கள், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து போகும்போது கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்தே நடத்தி கொண்டு போவார். ஊழியம் செய்யலாம், குடும்பத்திலே அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், தொழில் காரியத்தை பார்க்கலாம், வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் முயற்சிகள் தெரியாதபடி, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வழிகள் தெரியலை, இந்த காரியங்கள் எனக்கு கைக்கூடி வர வேண்டும், அதற்கு எனக்கு வழிகள் தெரியலை, யார் மூலமாட்டு நல்ல ஆலோசனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன், அந்த ஆலோசனை எனக்கு கிடைக்கவில்லை, இந்த காரியத்தில் நல்ல ஒரு ஆலோசனை எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த காரியத்தில் யார் எனக்கு ஆலோசனை சொல்லி இந்த வழியில் என்னை நடத்துவார்கள் என்று அநேக நேரங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை இயேசு வைத்திருக்கிறார். நம்முடைய வழிகளிலே நாம் போகும்போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே போகும்போது, அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நாம் எங்கு போனாலும், எங்கு வந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், யாருடைய வழியில் நாம் தோற்று போனாலும் பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். ஆசீர்வாதத்தை இழந்து போனாலும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து மீண்டும் அவர் நம்முடைய குடும்பங்களை துளிர்விட்டு எழும்ப பண்ணுகிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவர் விசுவாசிக்கும் போது அவர் ஆலோசனை கொடுத்து நம்முடைய குடும்பங்களை நடத்துகிற ஒரு தேவன். பாருங்கள், ஆண்டோட பிறப்பை குறித்து பார்க்கும்போது ஒரு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஆண்டோட பிறப்பினாலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஆண்டவரை குறித்து நாம் அநேகருக்கு சொல்லும்போது, இன்றைக்கி வீட்டில் குடில் வைத்து ஆண்டோட பிறப்பை குறித்து நாம் வெளிப்படையாக காண்பிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டோட ரட்சிப்பை குறித்து ஜனங்களுக்குள் நாம் சொல்ல வேண்டும். இயேசு இதற்காக பிறந்தார், இந்த காரியத்துக்காக பிறந்தார், உனக்காக பிறந்தார், உன்னை பாவத்திலிருந்து மீட்டு உனக்கு வாழ்வை கொடுக்க இயேசு பிறந்தார் என்று அநேக ஜனங்களுக்குள் நாம் இந்த காரியத்தை சொல்லும்போது, சுவிசேஷம் சொல்லும்போது, கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து ஆசீர்வாதமாக நடத்துகிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். மூன்றாவது பார்க்கும்போது, வல்லமை உள்ள தேவன். நமக்கு ஆரோக்கியம் கொடுக்க, நமக்கு சுகத்தை கொடுக்க, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை நீக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு நடக்கவே செய்யாது, என் வாழ்க்கையை இப்படி தான் என்று பல முடிவுகளை நாம் எடுத்து நாமே சோர்ந்து போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னால் ஆகும், உன்னை வாழ வைக்க, உன்னை போஷிக்க, உன்னை நடத்த நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பாருங்கள், இயேசு நம்மளை நடத்துவதற்காக நம்மோடு கூடவே இருக்கிறார். அதான் இயேசு பிறந்தார். நாம் இந்த பூமியிலே வழி தப்பி போகக்கூடாது, கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும். கர்த்தர் இந்த பூமியிலே எதற்காக பிறந்து, பாருங்கள், இந்த பூமியில் பிறந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி இயேசு பரமேறி போரிக்கிறார். அந்த நாளிலும் பார்க்கும்போது அவருடைய வழிகளை கை கொண்டு நடக்கும்போது, அவர் இந்த பூமியிலே என்னென்ன காரியத்தை பின்பற்றி எப்படியெல்லாம் மாதிரியாக இருந்தாரோ அந்த மாதிரிகளை நாம் பின்பற்றி பரிசுத்தமாய் அழைப்பிலும் உறுதியுள்ளவர்களாக நடக்கும்போது கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்முடைய குடும்பங்களை நடத்துவதற்காக அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையான காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இயேசு செய்வார். நான்காவது பார்க்கும்போது, நித்திய பிதா. அவர் நித்தியமாய் வாழுகிற ஒரு தேவன். அவருக்கு மரணம் இல்லை. பாருங்கள், இந்த பூமியில் இயேசு பெரிய காரியங்களை செய்து நம்முடைய குடும்பங்களை இயேசு ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தன்னுடைய ஜீவனையே விட்டார். அந்த அன்பின் மித்தமாக பாருங்கள், நமக்கு அநேக பாவங்களிலிருந்து, சாபத்திலிருந்து நம்மளை இன்றைக்கி இயேசு வாழ வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை நாம் ருசிக்க வேண்டும், அவருடைய அன்பை நாம் பார்க்க வேண்டும். இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று நாம் அந்த சிலுவையின் காட்சிகளை பார்த்து இந்த பூமியிலே நடக்கும்போது கர்த்தர் நமக்கு நித்திய பிதாவாக இருப்பார். எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் நான் கூப்பிடும்போது கர்த்தர் நித்திய காலமாய் நம்மளை வாழ வைப்பார். நித்தியமாய் நம்முடைய குடும்பங்களை இயேசு ஆசீர்வதிக்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். நமக்கு பாருங்கள், அநேக காரியங்களை குறித்து ஒரு சோர்வு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர் நித்திய பிதா. ஐந்தாவது பார்க்கும்போது, சமாதான பிரபு. என்னுடைய சமாதானம் ஒரு நதியை போல பாயும் என்று வசனத்தில் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலும்
சமாதானம் இல்லாதபடி வீட்டுக்குள் அநேக பிரச்சனைகளோடு அநேக கவலைகளோடு, ஆண்டவரே என்னோட குடும்பத்துக்கேற்ற வழிகள் என்ன, என்னுடைய வாழ்க்கைக்கேற்ற என்னென்ன காரியங்கள் உம்மால் வாய்க்கும் என்று அநேக நேரங்களில் சமாதானமற்று நம்பிக்கையற்று வாழ்வில் இன்றைக்கு ஒரு கலக்கத்தோடும் ஒரு கவலையோடும் ஒரு பாரத்தோடும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு சமாதான பிரபு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நாம் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். என்னோட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு ஒடுங்கி கொண்டிருக்கிறோமோ பாருங்கள், கவலைகளை மாற்றி சமாதானத்தை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற ஒரு தேவன். சமாதானம் உங்கள் வீட்டுக்குள் நதியை போல பாய்கிறது. சமாதானம் உங்கள் குடும்பத்தை இயேசு சமாதானத்தால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் நாம் இன்றைக்கு சமாதானமற்று இருக்கிறோமோ கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை சமாதானப்படுத்துகிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு எனும் இரட்சகர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு இயேசு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த சந்தோஷமான பண்டிகை நமக்கு கொண்டாடி இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு கர்த்தருக்குள் நாம் வாழும்போது கர்த்தர் மேன்மேலும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மேன்மேலும் உங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டே போவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். கர்த்தர் மேன்மேலும் உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுவார். அவருடைய பிறப்பு என்பதே நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சொன்ன ஒரு காரியம் சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். சமாதானத்தை கொடுப்பார். எல்லா காரியத்திலும் நிறைவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். வார்த்தை மூலமாக இந்த பண்டிகை நாட்களில் உங்கள் குடும்பத்தை யாவரையும் இயேசு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசப்பா, இந்த நேரத்திலும் நோக்கி பார்க்கிறோமப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டோட கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அருமையான குடும்பத்தை தேவன் ஆண்டவரே நடத்தி கொண்டு வந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலும் அருமையான குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக, நன்மையான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமியில் வெளிப்பட்ட தேவன், ஆண்டவரே இந்த பூமியில் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் நடத்துவீராக. சந்தோஷ, மகிழ்ச்சி, சமாதானம் பெருகட்டும் அப்பா. கையிட்டு செய்கிற எல்லா வேலை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கொண்டாடுகிற இந்த பண்டிகை நாட்களிலே ஒரு குறைபாடு வராதபடி அருமையான குடும்பத்தை தேவன் நடத்துவீராக. ஆண்டவரே, மேன்மேலும் குடும்பத்தை பெருக பண்ணுங்க, நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துகள். ஆமேன்.